ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பிரைன் கார்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏசி வந்து எப்படி யூஸ் பண்ணணும். நார்மலாக வந்து இப்போ கார் ஏசி வந்து எப்படி எல்லாருக்குமே தெரியும். கார் ஏசி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம ஏசி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுவோம், ஃபேனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம், நம்மளுக்கு கூலிங் கிடைக்கும். இது தேவையில்லைன்னா நம்ம ஏசி ஆஃப் பண்ணிடுவோம். இதுதான் நம்மளுக்கு சிம்பிளாக நம்மளுக்கு தெரிஞ்சது. ஆனால் ஏசியில் வந்து முக்கியமான சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பேச போகிறோம். இப்போ சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறதுனால இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஏசியை பற்றி பேசுறதுக்கு முன்னால் இது பாருங்கள், ஏசியோட வெண்ட் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஏசி வந்து நம்ம கண்ட்ரோல், ஏசியோட கண்ட்ரோல் இது. இப்போ இந்த ப்ளூ லைன்லேருந்து ஒயிட் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இது வந்து ப்ளூ லைன் ஃபுல்லாகவே நார்மலாக ஃபுல் கூலிங்கு. அப்புறம் போக கூலிங் குறைஞ்சி இந்த சென்டர்கிட்ட வரும்போது உங்களுக்கு வந்து இந்த பக்கத்தில் வந்து ஹீட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேனோட ஸ்பீடு 1 2 3 4 வரைக்கும், சாரி, இந்த ஃபேனோட ஸ்பீடு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் முக்கியமான தெரிஞ்சுக்கிற 2 விஷயம் முக்கியமானது. இது வந்து ஏசி ஆன் ஆஃப் பட்டனு. இதில் பாருங்கள், ஒரு லைட் ஒன்று எரியுது. இதில் ஒரு காரோட படம் போட்டு ஏர் ஃப்ளோ வந்து உள்ளார ஏர் ஃப்ளோ ஆகிற மாதிரி ஒரு படம் போட்டிருக்காங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து என்ன அப்படிங்கிறது காரை வந்து டிரைவ் பண்ணிட்டு போகும்போது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ கார் நின்றுக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம ஒரு ஏசியை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து கார் வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து காரை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், கிளிச்சை ப்ரெஸ் பண்ணி காரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு சம்மர் டைமு என்ன செஞ்சுருவாங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னே டக்குன்னு எல்லாம் விண்டோவை மூடிட்டு கிளாஸ் ஏற்றி விட்டு ஏசியை போட்டுருவாங்க. அதுதான் செய்யக்கூடாது, தப்பு. அந்த தப்பை தான் நம்ம செய்யக்கூடாது. பாருங்கள், இப்போ கார் ஸ்டார்ட் பண்ணோன்னே குறைஞ்சது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கார் வந்து ஐட்லிங் ஸ்பீடில் ஓடணும். அப்போ நம்ம ஏசியை வந்து கண்டிப்பாக போடக்கூடாது. அந்த மாதிரி உடனே ஏசியை போடும்போது இன்ஜின் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். இன்ஜின் வந்து வார்ம் அப் ஆகி அது போதுமான பவரை கொடுக்குற வரைக்கும் நம்ம ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் காரை வந்து இப்போ ஃபுல்லாக ஓட விட்டுறணும். இப்போ ஓடிட்டு இருக்கு. அடுத்ததான் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளோட 4 பக்கத்தோட கிளாஸ் விண்டோவில் உள்ள இதை இறக்கி விட்டுட்டு, ஃபுல்லாக கிளாஸ் நான் இறக்கிட்டு இப்போ பாருங்க, நான் ஏசியை போடலை, ஏசி ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபேனை ஆன் பண்ணிட்டேன். ஃபேனை வந்து ஃபுல்லாக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வச்சு இந்த வெண்ட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஏர் வந்து நார்மல் ஏசி ஆன் பண்ணல, ஃபேன் மட்டும்தான் ஆன் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து காரை ஸ்டார்ட் பண்ணோன்னே இந்த ஃபேனை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட எல்லாமே வந்து உள்ளார இருக்க எல்லா காற்றுமே வந்து வெளியில் போயிடும். நம்ம ஏற்கனவே காரை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்ததுனால நம்மளுக்கு வந்து அந்த உள்ளார வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த டஸ்ட்டு எல்லாமே வெளியில் போயிடும் உங்களுக்கு. அதனால அது கொஞ்சம் நேரம் வந்து அந்த ஃபேனை வந்து போட்டு விட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து எல்லா கிளாஸையும் க்ளோஸ் பண்ணணும். பாருங்க, திருப்பி அந்த ஃபேனோட எல்லா காற்றும் வெளியில் போயிடுச்சு. இப்போ டோரில் உள்ள எல்லா கிளாஸையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன் எல்லாத்தையுமே. இப்போ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்க, அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஏசி வந்து ஆன் பண்ணலை. இப்போ நான் வந்து ஏசி ஆன் பண்ணல. இப்போ காரை வந்து நான் என்னோட வீட்டிலேருந்து இறக்குறேன். இப்போ இது வரைக்குமே ஃபேன் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பாருங்க, நான் வந்து பாருங்க, இப்போ வந்து ஃபேன் தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ ஃபுல்லாக கிளாஸ் எல்லாம் லாக் பண்ணிட்டேன். இப்போயும் நான் ஏசியை போடலை. இப்போ எப்போ நான் ஏசியை போடுறேன்னு பாருங்க. இப்போ காரை மூவ் பண்ணி ஓரளவுக்கு நார்மலாக மூவ் பண்ணி ஒரு ஸ்பீட் லிமிட் வந்து ஒரு 20-40 km லைட்டாக ரைஸ் பண்ணி, ஃபர்ஸ்ட் டைமு கார் வந்து ரொம்ப நேரம் வீட்டில் நிற்கிது, நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். நார்மலாக கார் ரன்னிங்லேயே இருக்கும்போது டக்குன்னு நீங்கள் உடனே ஏசியை போட்டுக்கலாம். இப்போ வந்து காரை மூவ் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கேன், ஃபேனில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ வந்து ஒரு 20 km ஸ்பீடில் போயிட்டு இருக்காரு. இப்போ நார்மலாக நம்மளோட இன்ஜின் வந்து வார்ம் அப் ஆகிருக்கும். இப்போ தான் நான் வந்து ஏசி வந்து ஆன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்க, இப்போ ஃபேனை வந்து 0ல் வச்சுருக்கேன். இப்போ ஏசி பட்டனை ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஏசி பட்டனை ஆன் பண்ணோன்னா இப்போ முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆன் பண்ணோன்னா எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் வந்து ஸ்பீடில் 1ல் வச்சுருப்பாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரில் வச்சுருப்போம். அந்த மாதிரி வைக்கக்கூடாது. நம்ம ஏசியை போட்ட உடனே ஓரளவுக்கு இன்ஜின் வார்ம் அப் ஆனோன்னா ஏசி போட்டோடனே ஃபேனை வந்து மேக்ஸிமம் ஒரு 3 இல்லாட்டி 4ல் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சில பேர் என்ன ஃபர்ஸ்ட்டில் வைப்பாங்க, அதுக்கப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு ஸ்டெப்பாக எப்படி ஃபாலோ பண்ண மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து ஃபேனை வந்து இப்போ நான் வந்து 3ல் வச்சுருக்கேன்.
இப்போ ஏசி ஆன் பண்ணிட்டேன். இப்போ வண்டி வந்து ரன்னிங்கில் தான் நான் உங்களுக்கு வந்து ஏசி ஆன் பண்ணியிருக்கேன். ஃபேனை 3ல் வச்சுருக்கேன். இப்போ 3ல் வச்சோன்னா என்ன ஆகும்னா ஃபேன் ஸ்பீடாக ஓடுறதுனால கூலிங் வந்து உங்களுக்கு சீக்கிரம் கூலிங் ஆயிரும். நல்ல கூலிங் ஆனதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து 2-1 கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து 3ல் வச்சு தான் போயிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து மெயின் ரோட்டில் போயிட்டு கூலிங் இப்போ நல்லா எடுத்தோடனே ஃபேனை ஸ்பீடாக வைக்கும்போது நல்லா கூலிங் வரும். சில பேருக்கு டவுட் இருக்கும், ஃபேனை ஸ்பீடாக வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து டீசல் வந்து கொடுக்குமா கன்சப்ஷன் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. ஃபேனோட ஸ்பீடுக்கும் எதுக்கு இந்த இன்ஜினோட இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஃபேன் ஸ்பீடுங்கிறது ஜஸ்ட் நார்மல் ஃபேன் தான். அது நீங்கள் ஏசியோட வந்து 1, 2, 3 எதில் வச்சிங்கனாலும் சேம் டீசல் தான் உங்களுக்கு வந்து செலவாகும். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து வெயில் காலத்தில் நம்ம இப்படி ட்ரைவ் பண்ணிட்டு போகிறோம். இப்போ பாருங்கள் 3ல் வச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக கூலிங் ஆயிடுச்சு. இப்போ போட்ட உடனே கூலிங் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து 2ல் வச்சுட்டேன். இப்போ நார்மலாக வந்து இந்த மெத்தடில் வந்து நம்ம ஏசியை யூஸ் பண்ணுறோம். இப்போ நார்மலாக இப்போ நம்ம போயிட்டே இருக்கிறோம். அடுத்ததான் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், ஒரு பட்டன் ஒன்று இருக்குது, ஏர் ஃப்ளோ பட்டன் ஒன்று காமிச்சேன் உங்கள்கிட்ட. இந்த பட்டனை பாருங்கள். இந்த பட்டனை எதுக்கு யூஸ் பண்ணுறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நம்ம வந்து ஏசியை போட்டுட்டு லாங்காக ரைடு போயிட்டு இருக்கோம், லாங் போயிட்டு இருக்கோம், ஒரு 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் இப்படி லாங் போயிட்டே இருக்கும்போது சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏசியோட அந்த இது வந்து ஒத்துக்காது. சில பேருக்கு ஹெட் ஏக் மாதிரி வரும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்ப இதுக்காக தான் அந்த ஒரு மெத்தட் இருக்கு. இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ வந்து ஏசி வந்து நம்மளுக்கு ஏரை வந்து கார் உள்ளரே இருந்து வர ஏரை பியூரிஃபை பண்ணி அதை ஏசிக்கு அனுப்புது. அதுல நம்மளுக்கு கூல் ஆகுது கார். ஏர் ஃப்ளோ வந்து இன்சைடு கார் மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு ரன் ஆகிடுது. அப்பதான் இந்த சிம்பிள் லைட் எரியுதுன்னா கார் வந்து இன்சைடு ஏரை எடுத்து அதை வந்து நம்மளுக்கு சப்ளை பண்ணி கொடுக்குது, ஏசியா மாத்தி கொடுக்குது. இப்போ இது வந்து என்ன ஆகும்னா இப்போ நம்ம வந்து லாங் போறப்ப ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸ் போறோம், ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போகும்போது என்ன செய்யணும்னா இந்த சுவிட்ச் பட்டன் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆஃப் பண்ணா பார்த்தீங்கன்னா லைட் இதுல வந்து ஆஃப் ஆயிருச்சு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஏர் வந்து ஏசிக்கு தேவையான ஏர் வந்து காரோட அவுட் சைட்ல இருந்து, அதாவது வெளிப்புறத்துல இருந்து அந்த ஏர் வந்து பியூரிஃபை ஆகி நம்ம காருக்கு உள்ளர வரும். தட் மீன்ஸ் என்னன்னா ஒரு ஃப்ரெஷ் ஏர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கார் உள்ளர உள்ள ஏர் வந்து நம்ம லாங் போகும்போது ஒரு 4 பேர் 5 பேர் போகும்போது நம்ம எல்லாரும் ஒரு சுவாசிக்கிற காத்து எல்லாமே உள்ளரே இருக்கும். அதை பியூர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு பியூரான ஒரு ஏர் நம்மளுக்கு கிடைக்காது. அதனாலதான் நம்மளுக்கு வந்து லைட்டா தலைவலி வர்றது, சில பேருக்கு வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருக்கும். இப்போ ஒரு குறிப்பிட்ட தூரம் நம்ம போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏர் வந்து அவுட் சைட்ல இருந்து காரோட வெளிப்பக்கத்துல இருந்து நம்மளுக்கு ஏர் வந்து நம்மளுக்கு வரும். அப்ப அந்த மாதிரி ஏர் வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மெல்லே நீங்க ஃபீல் பண்ணலாம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்மெல் வெளியில இருந்து வரும். கொஞ்சம் தூரம் ஒரு கிலோமீட்டர் ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் போறதுக்கு அந்த மாதிரி இந்த மெத்தட்ல நம்ம வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நார்மலா திருப்பி நான் அதை வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்ப அந்த நேரத்துல என்ன ஆகும்னா ஃப்ரெஷ் ஏர் நம்மளுக்கு கேபின் உள்ள என்டர் ஆயிரும். ஃப்ரெஷ் ஏர் என்டர் ஆனோம்னா நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு தலைவலி இருக்கிறது, ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறது, ஒரு மாதிரி ஏசி சில பேருக்கு ஒத்துக்காம இருக்குது, இவங்களுக்கு எல்லாமே வந்து எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏசியோட எல்லா வெண்ட்டுமே பார்த்தா சம்மர்ல வந்து ஃபுல்லாவே எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கணும். இதுல வந்து டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகாம பாத்துக்கணும். அதுல டஸ்ட் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆரம்பத்துல ஃபேனை வந்து ஃபுல்லா போட்டுட்டு எல்லா டஸ்ட் வெளியில போடணும். அப்புறம் தான் நம்ம கம்பல்சரி வந்து விண்டோ வந்து மேல ஏத்திட்டு ஏசியை போடணும். நம்ம எடுத்தோடனே கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே ஏசியை போட்டோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து நிறைய இதுல ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இதுல இன்னும் முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து கார் வந்து நம்ம வந்து சம்மர்ல காரை ஒரு இடத்துல ரொம்ப நேரம் நிப்பாட்டி இருக்கோம். நிறுத்திட்டு நம்ம வந்து காரை எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா வெயில்ல கிட்டத்தட்ட 1 மணி நேரமா 2 மணி நேரமா அந்த கார் நிறுத்தி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உள்ளார ஏறி உட்காந்தோன்னு பாத்தீங்கன்னா பயங்கர ஹீட்டா இருக்கும் காரு. அப்ப நம்ம ஏசி ஆன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஏசியோட கூலிங் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம வந்து விண்டோவெல்லாம் ஏத்திட்டு நம்ம ஏசி ஆன் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் போறதுக்குள்ள நம்மளுக்கு வேர்த்து போயிடும். கூலிங் வந்து நம்மளுக்கு இருக்காது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல நான் நிறுத்தி அதை வந்து உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். அந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சம்மர்ல நீங்க வெயில்ல ரொம்ப நேரம் நிறுத்திட்டு போகும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அதை பத்தி நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன் பாருங்க. இப்ப நான் கார் வந்து ஓரமா பார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ வந்து கார் 1 மணி நேரமா 2 மணி நேரமா இந்த மாதிரி ஒரு வெயில்ல நிக்குது. இப்போ நம்ம வந்து கார்ல ஏறணும்னு என்ன பண்ணுவோம், ஏசி ஆன் பண்ணிட்டு விண்டோவெல்லாம் ஏற்றி விட்டுருவோம். அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே விண்டோ எல்லாத்தையுமே ஃபுல்லாவே வந்து இப்போ பாருங்க நான் இப்போ ஏசியை ஆஃப் பண்ணிட்டேன். ஏசியை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ
விண்டோ எல்லாத்தையுமே நான் வந்து கிளாஸ் எல்லாம் இறக்கிட்டேன். எல்லா இதையும் இறக்கிட்டு இப்ப பாருங்க, இப்ப நான் வந்து ஏசி இப்ப ஆன் பண்றேன். ஆன் பண்ணிட்டு ஒவ்வொரு விண்டோவையும் இறக்கிட்டு ஒரு 2 times 3 times பாருங்க. ஒவ்வொரு விண்டோவையுமே பாருங்க, பின்னால விண்டோன்னு இறக்கிட்டு ஏத்துறேன். எல்லா விண்டோவையுமே இந்த மாதிரி ஒரு 2 times 3 times ஃபுல்லா இறக்கிட்டு ஏத்தணும். இந்த மாதிரி இறக்கிட்டு ஏத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹீட் எல்லாமே வெளியில போயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஏசியை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் கூலிங் இருக்கு. அதாவது கான்செப்ட் என்னன்னா, கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே விண்டோ எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஏசியை போடக்கூடாது. ஏசி ஆஃப் பண்ணிட்டு விண்டோ எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏசி ஆன் பண்ணிட்டு விண்டோவோட கண்ணாடியா 2-3 தடவை இறக்கி ஏத்தணும். இறக்கி ஏத்தும் போது கார்ல உள்ள ஹீட் எல்லாமே வந்து சூடு எல்லாம் வெளியில போயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து கம்ஃபர்டபுளா ஏசி உங்களுக்கு தேவையான இதுல வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹீட் வந்து இருக்காது, கம்ஃபர்டபுளா கூலிங் ஆகும். இப்ப பாருங்க, நான் திருப்பி ஏசியை வச்சுட்டேன், ஹீட் எல்லாமே வெளியில போயிருது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சம்மர்ல நீங்க ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு போறீங்க, வெயில நிறுத்திட்டு போறீங்க அப்படின்னா உள்ள சூடு அதிகமா இருக்காம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம காரோட 4 கிளாஸையுமே வந்து ஃபுல்லா ஏத்தக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மிரர் பாருங்க, இந்த லெஃப்ட் சைடு மிரர் காரை விட்டு இறங்கி போகும்போது ஓரளவுக்கு கேப், இந்த அளவுக்கு கேப் விட்டு வெளியில இருந்து பார்க்கும்போது அந்த தெரியக்கூடாது, நம்ம ஓப்பனா இருக்க தெரியாத அளவுக்கு இந்த அளவுக்கு 4 கண்ணாடியுமே 1 இன்ச்சு 2 இன்ச் அளவுக்கு கீழே இறக்கி விட்டு எல்லா கண்ணாடியுமே இறக்கி விட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா நீங்க 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ காரை வெயில நிறுத்தி இருந்தாலும் அந்த ஹீட் வந்து அந்த கேப்ல எல்லாமே வெளியில போயிடும். நீங்க கார் எடுக்கும் போது அதுக்கப்புறம் நீங்க கிளாஸ் ஏற்றி விட்டுட்டு நீங்க கம்ஃபர்டபுளா ஏசி போட்டீங்கன்னா அந்த சூடு உங்களுக்கு இருக்காது. அதனால அவசியம் வந்து கண்ணாடி திறந்து வைக்கும் போது 1 இன்ச்சு திறந்து வச்சா போதும். வெளியில இருந்து பார்க்கும்போது நம்ம திறந்துருக்கிறது தெரியக்கூடாது. ஏன்னா பெருசா திறந்து வச்சோம் அப்படின்னா காரை வந்து இது தெஃப்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம திறந்து வச்சிருக்கிறது வெளியில இருந்து பார்க்கறதுக்கு தெரியாத அளவுக்கு கொஞ்சம் திறந்து வச்சுக்கணும். அந்த ஏர் மட்டும் வெளியில போற அளவுக்கு இருந்தா போதும். இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏசி வந்து ரொம்ப சூப்பரா பவர்ஃபுல்லா வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஒன்னு ரிப்பீட் பண்றேன். காரை ஸ்டார்ட் பண்ண உடனே ஏசி போடாதீங்க. ஏசி காரை கொஞ்ச நேரம் ஓட விடுங்க. அதுக்கப்புறம் ஃபேனை போட்டு எல்லா டஸ்ட்டும் வெளியில கொண்டு போங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கார் மூவ் ஆனதுக்கு அப்புறம் ஏசி ஆன் பண்ணுங்க. ஏசி ஆன் பண்ணா ஃபேனோட ஸ்பீட் வந்து ஸ்பீட்ல 3-4 வச்சிருங்க, படிப்படியா குறைங்க. இந்த மெத்தட்ல நீங்க ஏசி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சம்மர்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்றேன். உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்ல இது மாதிரி டவுட் என்ன உங்களுக்கு